இன்றைக்கு உங்களோடு கூட எந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணின போது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். பூர்வ காலம் முதல் எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை நாம் 3 வகையாக பிரிக்கிறோம் இல்லையா? எப்படி பிரிக்கிறோம் என்றால், யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அவர்கள்? ஏசாயா, அதன் பின் ஓசியா, யோவேல், இவர்கள் எல்லாரும் யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு போவதற்கு முன்பதாக, சிறைப்பட்டு பாபிலோனுக்கு செல்வதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். அடுத்தது டியூரிங் எக்ஸிலிக் என்றால் சிறைப்பட்டு போன காலகட்டத்தில், கரெக்டா சிறைப்பட்டு போகும்போது தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் யாரெல்லாம் என்றால், எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவர்களெல்லாம் யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்போது தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள், டியூரிங் எக்ஸிலிக். அடுத்து போஸ்ட் எக்ஸிலிக், சிறையிருப்பிலிருந்து திரும்பின பின்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் யாரெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள்? ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த 3 நபர்களும் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பின பின்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். டியூரிங் எக்ஸிலிக் நான் சொன்னேன், எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் எருசலேமில் வைத்திருந்தார். இவர் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. எசேக்கியேலை தேவன் பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். அங்கே கேபார் ஆற்றண்டையிலே அகதிகள் நடுவே வைத்து விட்டார். தானியேலை ராஜ அரண்மனைக்கு கொண்டு போனார். இப்போ எரேமியா எருசலேமில் இருக்கிறார். அவரை கொண்டு தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன். நீங்கள் அடிமைகளா போயிருக்கிறீங்க, அங்கிருந்து உங்களை திரும்ப கொண்டு வருவேன். அதைத்தான் சொன்னார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார். ஆதி காலத்திலிருந்து கடவுள் எனக்கு காட்சி அளிக்கிறார். ஆதி காலத்திலிருந்து தேவன் சம்பவங்களை எனக்கு விளக்கி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு எரேமியா மூலமாய் தேவன் சொன்னாரு, பூர்வ காலம் முதல் 125 வருஷத்துக்கு முன்னால நான் உங்களை நேசித்தேன். 125 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் உங்கள் மீது அன்பு வைத்தேன். இதைத்தான் இன்றைக்கு சொல்லும்படி, தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். ஐரோல் சொன்னாங்க இல்லையா,
125 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த செவல் இருந்தது. இப்பொழுது அதில் இருந்து 11 சேகரங்கள் பிரிந்திருக்கிறது. இந்த திருச்சபையின் மீது தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். பூர்வம் முதல் தரிசனையானார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மை அரவணைத்திருக்கிறார். அவர் நம்மீது வைத்திருக்கிற கருணை, இரக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. நம்மீது கருணை வைத்திருக்கிற தேவனவர், இரக்கம் வைத்திருக்கிற தேவனவர் 125 ஆண்டுகளாக நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். சேதங்களுக்கு, மோசங்களுக்கு விலக்கி காத்திருக்கிறார். அவருடைய காருண்யம் என்பது அவருடைய இரக்கம், கிருபை அவ்வளவு பெரியது. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது. தீமைகளுக்கு, பொல்லாங்குக்கு நம்மை விலக்கி வழி நடத்தி இருக்கிறார். இப்போ ஒரு படுக்கை ஒன்று கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதற்கு பெயர் குவாண்டம் ஸ்லீப்பர். குவாண்டம் ஸ்லீப்பர். அந்த குவாண்டம் ஸ்லீப்பரை இப்ப அமெரிக்கால கண்டுபிடித்து பயன்படுத்துறாங்க. நான் என்னுடைய படுக்கையில் படுத்திருப்பேன். திடீரென்று ஏதேனும் ஆபத்து என்றால் அந்த படுக்கை அப்படியே என்னை மூடிக்கொள்ளும். அது ஒரு அறையை போல மாறிவிடும். அதுக்குள்ள எந்த விதமான தீங்கும் அணுக முடியாது. இதுக்கு பெயர்தான் குவாண்டம் ஸ்லீப்பர். எந்த தீங்கு உள்ள வர முடியாது. உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு டிவி இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். இந்த பெட்ல ஒரு சென்சார் இருக்குது. ஏதாவது தீமை என்றால் அதற்கு ஏற்றாற்போல் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். குவாண்டம் ஸ்லீப்பர். இதை போலத்தான் 125 ஆண்டுகளாக நம்மை மூடி மறைத்து நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சிநேகம், அவருடைய காருண்யம் நம்மை இழுத்து கொள்ளுகிறது. நாம் தேவனை விட்டு விலகின நாட்கள் உண்டு, தூரம் போன நாட்கள் உண்டு. ஆனால் அவருடைய அன்பு, காருண்யம் நம்மை இழுத்து கொள்ளுகிறது. இன்றைக்கு உலக மனிதர்கள் எனக்கு உயர்வு செய்வார்கள் என்று எண்ணுகிறோம். அடிக்கடி நான் நினைப்பேன், இவன் நம்ம தரிசன பூமியில ஜேசிபி வேலை செய்துகிட்டே இருக்கு. ஜேசிபின்னா அப்படி மண்ணை அள்ளி போடுவது அல்லவா? நான் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது யோசிப்பேன், அது அப்படி குழியிலிருந்து மண்ணை அள்ளும், அப்படியே உயர 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 கொண்டு செல்லும். இந்த மண் நினைக்கும், ஏ அப்பா, நான் எவ்வளவு உயர்ந்திருக்கிறேன். உயர கொண்டு போகும். என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே கொண்டு போய் அந்த பக்கம் டம்முன்னு தட்டிரும். இதுதான் மனிதர்கள். உயர உயர தூக்குவாங்க. எவ்வளவு தூக்குவாங்கன்னு தெரியாது, கொண்டு போய் டம்முன்னு தட்டிடுவாங்க. ஆனால் கடவுளுடைய காருண்யம் அப்படிப்பட்டதல்ல. பூர்வ முதல், ஆதி முதல் இன்று வரை அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு மாறாதது. இன்றைக்கு வரைக்கும் இந்த திருச்சபையை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் பூர்வ முதல் எனக்கு தரிசனையானார்.
அவருடைய காருண்யம் என்னை இழுத்துக் கொள்ளுகிறது. இந்த திருச்சபை உருவான 1ஆம் நூற்றாண்டிலே யூத ஜனங்கள்லாம் ரோமர்கள்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, இது சும்மா சாதாரணமா யூதர்களுக்குள் இருக்கிற ஏதோ பிரிவினை என்று. ஆனால் இதனுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பயம் கொடுத்தது. நீரோ என்று ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் என்றால் பிடிக்காது, இவர்களது வளர்ச்சி பிடிக்காது. என்ன நிகழ்ந்தது தெரியுமா? அவங்க அரண்மனையில இருந்தவங்களே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த நீரோ மன்னன் பைத்தியம் பிடித்து செத்து போய்விட்டான். இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக இந்த திருச்சபையை தேவன் வழிநடத்தி வந்திருக்கிறார். பூர்வ காலம் முதல் அவர் எனக்கு தரிசனையானார். அவர் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய அன்பு, என்னுடைய கிருபை, என்னுடைய காருண்யம் நான் உன்மேல் வைத்திருக்கிறேன். நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா, எங்களை உங்களது காருண்யத்தால் இழுத்துக் கொள்ளுகிறேன். நான் ஓடிப்போனாலும் பின்தொடர்ந்து இழுத்துக் கொள்ளுகிறேன். பின்வாங்கி போனாலும் என்னை தூக்கிக் கொள்ளுகிறேன். இன்று வரை உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இரண்டாவது, அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நாம் எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? 4ஆம் வசனம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, யூ வர்ஜின் இஸ்ரேல். இஸ்ரவேலை கன்னிகை, பரிசுத்தமான பெண் என்று அழைக்கிறார். ஆனால் உன் பரிசுத்தத்திலே நீ உடைந்து போனாய். உன் பரிசுத்தத்திலே நீ குன்றி போனாய். ஆனால் உன்னை மறுபடியும் உன் பரிசுத்தத்திலே கட்டுவேன். பூர்வ காலம் முதல் எனக்கு தரிசனையானாய். அன்றிலிருந்து இது போலவே என்னை இன்றும் பரிசுத்தமாக்குகிறேன். இதைத்தான் தேவன் இந்த புத்தகம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் உன்னை முன்போலாக்குவேன். 30ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் சொல்றாரு. நான் உன்னை முன்போல மாற்றுவேன். 20ஆம் வசனம், 30-20, அவர்கள் பிள்ளைகள் முன்போலிருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அதுக்கு முந்தின வசனம், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் ஆமா, நீங்க சிறுமைப்படுவதில்லை. மறுபடியும் உங்களை பரிசுத்தத்திலே கட்டப்போகிறேன். இன்னைக்கு திருச்சபை கட்டப்பட வேண்டும். ஆலயங்களை கட்டுகிறோம். அந்த ஆலயத்தில் இருந்தோம், இந்த ஆலயத்தை ரொம்ப அழகா கட்டிட்டோம். இப்ப அதை மருத்துவமனையா மாற்றி விடலாமா என்று எண்ணுகிறோம். உங்க ஊர்ல மட்டுமல்ல, ஊருக்கு கோவிலை கட்டுகிறோம். நல்லது. ஆனால் திருச்சபை பரிசுத்தத்தில் கட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த திருச்சபை தேவனுடைய கரத்தில் பயன்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள இயலாது. கடவுளை வணங்க முடியாது.
இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை தேவன் சொல்லுகிறார், கன்னிகையே, ஒரு கன்னிகை தன்னுடைய பழைய நிலைக்கு கொண்டு செல்லப்படக்கூடுமா? தேவன் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறேன், நான் கட்டப் போகிறேன். நீங்கள் முன் இருந்தது போல பரிசுத்தத்தில் உங்களை நிலைநிறுத்தப் போகிறேன். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். ஐயா, எங்களை தாழ்த்தி தருகிறோம் என்று சொல்லுங்க. நம்ம ஊர்ல, தேசத்துல கார்பெட்டுக்கு பெயர் போன ஊர் எது தெரியுமா? கார்பெட் செய்வதற்கு. கார்பெட் தரையில விரிக்கிறோமே, அழகு டிசைன்லாம் போட்டிருக்குமே, கார்பெட், தரை விரிப்பு. இது செய்வதற்கு பெயர் போன மாநிலம் எது? காஷ்மீர். சரியா? உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது டர்க்கி. டர்க்கி கார்பெட். நான் போயிருக்கும்போது பார்த்தேன், ஒரு சின்ன இந்த தலையண அளவு கார்பெட் $5000 வாங்கவே முடியாது. $5000. ஆனால் இந்திய தேசத்துல கார்பெட் பெயர் போனது காஷ்மீர். காஷ்மீர் கார்பெட்டை தான் நம்ம ஊர்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த காஷ்மீர் கார்பெட் செய்கிற இடத்துல தொழில் முனைவர், தொழிலை படிக்கிறவங்க நிறைய பேர் போவாங்க. அங்க நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாஸ்டர்ஸ் கைகளிலே அந்த நிறைய படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. இந்த மாஸ்டர்ஸ் அவங்க கையில பொறுப்பு கொடுத்துருவாங்க, மாணவர்கள் கையில. நீங்கள் அழகா குதிரை வடிவம் உள்ள ஒரு கார்பெட் பின்ன வேண்டும். இவங்க புதுசா படிக்க வந்தவங்க முயற்சி பண்ணுவாங்க, ஒரு குதிரை உருவாக்கி விட வேண்டும், இந்த கார்பெட்ல அழகா பின்னி விட வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த கார்பெட்டை முடிக்கும் போது அது குதிரை மாதிரி இருக்காது, கழுத மாதிரி இருக்காது, பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும். ஆனால் இந்த மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள சத்தம் போட மாட்டாங்க, ஏன்டா அப்படி பண்ண என்று சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் பயிற்சியாளர்கள். ஆனால் இந்த மாஸ்டர்ஸ் தங்களுடைய திறமைகளை பயன்படுத்துவாங்க. கழுதையும் இல்லாம குதிரையும் இல்லாம இருக்கிற இந்த கார்பெட்டை அழக உருவமுள்ள ஒரு வேறொரு டிசைனாக மாற்றி விடுவார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு இங்கு விலைக்கு வாங்குகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு நம்மால் கையாளப்படும் போது, படப்படும் போது நாம் கழுதையும் இல்லை, குதிரையும் இல்லை. நம்முடைய வாழ்வு சிதைந்த வாழ்வாயிருக்கிறது, சின்ன பின்னமான வாழ்வாயிருக்கிறது. அது பரிசுத்தத்தில் மாத்திரமல்ல, சமுதாய வாழ்விலும் அது சிதைந்த ஒன்றாயிருக்கிறது, பயனற்ற ஒன்றாயிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அதை கட்டுவேன், அதை நான் உருவாக்குவேன். இதைத்தான் எரேமியா மூலமா சொன்னாரு. நீ குயவன் வீட்டுக்கு போ, அந்த குயவன் செய்யறான் களிமண்ணை வைத்து. அதை அந்த குயவன் தன் மன விருப்பத்தின்படி வனையக்கூடாதோ? நான் உன்னை என் விருப்பப்படி வனையப் போகிறேன். நீ நினைக்கிறாய் என் தேவனுடைய கையிலே நான் உடைந்த பாத்திரம், நான் உடைந்து போனவன். நான் உன்னை உருவாக்கப் போகிறேன், நான் உன்னை கட்டப் போகிறேன். 125 ஆண்டுகளாக உங்களை வழி நடத்தி வந்த நான் தனித்தனியாக உருவாக்குவேன், திருச்சபையாக உருவாக்குவேன். I will build you, I will make you. You virgin. நீ நினைக்கிற இனி என்னுடைய முன் தன்மையை போல நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் உன்னை உருவாக்குகிற தேவன்.
அந்த உடைந்து போன களிமண்ணை மறுபடியும் உருவாக்குவது போல நான் உன்னை உருவாக்குகிறேன். நான் உன்னை ரெனோவேட் பண்ணுகிற தேவன் அல்ல. ஐ எம் a renewing God. உன்னை முற்றிலும் புதுப்பிக்கிற தேவன், உடைத்து உருக்கி உருவாக்குகிற தேவன். கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். எங்க குடும்ப வாழ்க்கையில சிதைந்து இருக்கிறோம், அல்லது எங்க ஆவிக்குரிய வாழ்விலே சிதைந்து இருக்கிறோம். பயப்படாதீங்க, உங்களை கட்டுவேன். ஆதியில் இருந்தது போல கட்டப்போகிறேன். கடைசி அவர் என்ன சொன்னாரு? நான் உங்களை கட்டுவது மாத்திரமல்ல. 6ஆம் வசனம் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள, இதில் உள்ள கான்ட்ரடிக்ஷன் தெரியுதா? கான்ட்ரடிக்ஷன் தெரியுதா? எப்பிராயீமின் மலைன்னா அது எந்த தேசம்? எந்த தேசம்? வடக்கு தேசம், இஸ்ரவேல் தேசம். 10 ட்ரைப்ஸை கொண்டது. ஆனால் சீயோனுக்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த தேசம்? அது எந்த தேசம்? யூதா தேசம், எருசலேம். சாலமோன் காலத்திற்கு பின்பதாக அரசாங்கம் 2ஆக பிரிந்து விட்டது. 2 நாடாக போயிற்று. ஒரு நாடு யூதா, மற்றொரு நாடு இஸ்ரவேல். இங்க 2 கோத்திரம், அங்க 10 கோத்திரம். இங்க அரசன் ரெகொபெயாம், சாலமோனுக்கு அடுத்தது. அங்க அரசன் யெரொபெயாம். யெரொபெயாம் நினைச்சாரு, இவங்களை சாமி கும்பிட எருசலேமுக்கு விடக்கூடாது. கவனிக்கிறீங்களாமா? பேசி பேசி வீசிக்கிட்டே இருக்கீங்களே, கவனிச்சான கொஞ்சம் கவனிங்க, சரியா? நல்லா கவனிங்க. யெரொபெயாம் நினைச்சாரு, இவங்களை எருசலேமுக்கு அனுப்புனா இவனை ஒன்னா சேர்ந்துட்டா நம்மளை கவுத்துருவான். எருசலேமுக்கு போகக்கூடாது. எருசலேம்ல இருக்கிற மாதிரியே ஏபோத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், இந்த ஏபோத்தை கும்பிடுங்க. ஆக 10 கோத்திரத்தார் எருசலேமுக்கு போவதில்லை. இந்த 2 தேசத்திற்கும் இடையிலே மிகப்பெரிய பகை. ஆனா இப்போ தேவன் சொல்லுகிறார், இனி அப்படி அல்ல, 2ஐயும் ஒன்னாக்க போகிறேன். இது அழகா சொல்றாரு, 2 கோள்களையும் உண்டாக்குவேன். இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொல்லுவது அல்லவா? நான் ஒன்றுபடுத்த போகிறேன், இனி பிரிவினை இருப்பது இல்லை. எப்பிராயீம்ல உள்ள ஜாமக்காரர் எருசலேமுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லுவாங்க. யூனிட்டி, ஒருமைப்படுதல். அதைத்தான் சொல்லியிருக்கிறார், எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். சொல்லுவது யாரு? எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர். நான் உங்களை ஒன்றுபடுத்த போகிறேன். சபைகளுக்குள்ளே ஒற்றுமை குறைச்சல், சபைகளுக்குள்ளே கட்சி சண்டைகள், சபைகளுக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள், இதான் போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஒன்றுபடுத்த போகிறேன். யூ ஆர் கோயிங் டு பி யுனைடெட். இந்த கட்சி பிரச்சனைகள் இந்த சபையை விட்டு போனோம். இந்த சண்டை சச்சரவுகள் எங்களது சபையை விட்டு தீரணும். நாங்க எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்ட இஸ்ரவேலாய் எழுந்து நிற்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. உங்க ஊர்ல எத்தனை கட்சி எனக்கு தெரியாது, கட்சி போடாத. இது திருச்சபை, இது கட்சி போடுகிற இடம் அல்ல.
ஒன்றுபடுங்கள். நல்லா கவனிங்க. ஒரு குதிரை எத்தனை டன் எடை இழுக்கும் தெரியுமா? ஒரு குதிரை எத்தனை டன் எடை இழுக்கும்? 3 டன் ஒரு குதிரை. ஆனால் 2 குதிரை சேர்ந்தால் எத்தனை டன் எடை இழுக்கும்? ஒரு குதிரை 3 என்றால் 2 குதிரை எவ்வளவு இழுக்கணும்? 6 இழுக்கணும். ஆனால் 2 குதிரைகள் சேர்ந்தால் எவ்வளவு இழுக்கும் தெரியுமா? 23 டன். இன்னைக்கு ஒன்றுபடும் போது சபை வல்லமை உள்ளதாய் மாறும், பலன் உள்ளதாய் மாறும். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள ஒருமைப்பாடு. தேவன் சொல்லுகிறார், 125வது இந்த ஆண்டில உங்களை நான் ஒன்றுபடுத்த போகிறேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? கடவுள் கேட்கிறார். நான் ரெடி, நீங்க ரெடியா? இன்னும் அதே வீம்பு தான் போடுவீங்களா? அதே சண்டை தான் போடுவீங்களா? அதே கட்சி தானா? ஒன்றுபடுங்கள். எப்ராயிமின் ஜாமக்காரர் எருசலேமுக்கு போவோம் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம்! ஐயா, இந்த மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள். தேவன் 3 பெரிய ஆசீர்வாதத்தை சொன்னார். ஒன்று என்ன தெரியுமா? முதலாவது என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் உங்களை சிநேகிக்கிறேன், என்னுடைய காருண்யம் என் கேடகத்தால் உங்களை மூட போகிறேன். இரண்டாவது சொன்னாரு, நீ கட்டப்படுவாய். மூன்றாவது சொன்னாரு, நீங்க ஒன்றுபடுத்தப்படுவீர்கள். இந்த 125வது ஆண்டில தேவன் கொடுக்கிற வாக்குறுதி. அதற்கு நாங்கள் என்னையா செய்யணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அங்க சொல்லுகிறது, கர்த்தாவே இஸ்ரவேலின் உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க. ஐயா, எங்களுக்கு இறங்குங்க. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவர்களை வழி நடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் ஜெபம் செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபம் செய்யுங்க. ஆளுக்கு ஆளு கட்சியில சேர்ந்துக்கிடாதீங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. ஐயா, எங்க ஊர் ஒன்றுபடட்டும், எங்க ஊர் கட்டப்படட்டும், எங்க ஊர் மீது உங்களது அன்பு இருக்கட்டும். முழங்கால் போடுங்க. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கடவுளை தேடுங்கள். அவரை தேடுனா உங்க இந்த மேல செவல் ஆசீர்வதிக்கப்படும். கடவுளை நம்பி நிற்கிறீங்களா? கடவுளை சார்ந்து நிற்கிறீங்களா? கடவுளை பிடிச்சுக்கோங்க. 10ஆம் வசனத்துல சொல்றாரு, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து. கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். செதறி போயிருக்கிறீங்க தீவுகளுக்கு. இருக்கிற இடங்கள்ல கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் நீங்கள் உயிரடைவீர்கள், பலனடைவீர்கள். முதலாவது சொன்னாரு, விண்ணப்பம் பண்ணுங்கள். இரண்டாவது சொன்னாரு, நீங்க வார்த்தையை கேளுங்க. மூன்றாவது சொன்னாரு, வார்த்தையை கேட்டு அறிவியுங்கள். இந்த ஊர்ல சொல்லுங்க, எங்கள் தேவன் சொல்லுகிறார். கடவுள்கிட்ட நீங்க கேட்ட வார்த்தையை உலகத்திற்கு சொல்லுங்கள். அப்போ இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த திருச்சபையில நடக்கும். சொல்லி இருக்கிறாரு 9ஆம் வசனம், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே
நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான். ஒத்தைக்கு ஒரு பிள்ளை எப்ராயிம். இன்றைக்கு கடவுளண்டை திரும்புங்கள். காலையிலே எழுப்பி ஜெபம் பண்ணுங்கம்மா. முழங்கால் போடுங்க, வேதம் வாசிங்க, நீங்க படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. தேவன் உங்களை காருண்ய என்னும் கேடகத்தால் மூடுவார், பாதுகாப்பார். தேவன் உங்களை கட்டுவார். தேவன் உங்களை கட்டுவது மாத்திரமல்ல, அவர் உங்களை, அதுக்கு அடுத்து என்ன படிச்சோம், ஒன்றுபடுத்துவார். ஒன்றுபடுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, சொல்லுங்க. கடைசியா ஒண்ண படிங்க, 13ஆம் வசனம். அவர்கள் வந்து சீயோனில் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். இவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கடவுளுக்கு நன்றியோடு கூட இருங்க. கடவுளுக்கு நன்றியோடு கூட இருங்க. 125 ஆண்டுகள் வழி நடத்தி இருக்கிறார். ஒன்றுமில்லாத நம்மை வெள்ளையும் சொல்லையுமாய் உட்கார வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஐயா, எங்களை கட்டுங்க, உங்க காருண்யத்தால் எங்களை இழுத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, எங்களை ஒன்றுபடுத்துங்க.